ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் நேற்று கண்டிப்பாக வருத்தத்தில் தான் இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணி பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபைடு ஆக முடியாதுங்க, தொடரை விட்டு வெளியேறிச்சின்னு சொல்லலாம். ஆர்சிபி அணி பிளே ஆஃப்ஸு குவாலிஃபைடு ஆயிடுச்சிங்க. இல்லை என்ன ஒரு விஷயம்னா, தலை தோனி எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க, கடைசியில் முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைசி பால் எஸ் தயால் போட்டாருங்க. 6 பந்துக்கு 17 அடிக்கணும். தலை ஒரு 6 விட்டார் பாருங்க, செம்ம ஷாட்டு. அடுத்து 5 பாலுக்கு 11 தான் தலை அடிக்க பார்த்தாரு, அவுட் ஆகிட்டாரு. அடுத்து 4 பாலுக்கு 11 தாங்க, அடிக்கிற ஸ்கோர் தாங்க. இந்த சீசன் அதெல்லாம் சும்மா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஷர்துல் தாக்கர் 2 பால் சும்மா வேஸ்ட்டாக ஆட்டாருங்க, தோல்விக்கு காரணம். அதனால் தலை தோனி இப்போ ரிட்டையர் ஆவாரா ஆக மாட்டாரான்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் கண்டிப்பாக குழப்பத்தில் இருப்பாங்க. நம்ம தோல்வி குறித்து நம்ம கைக்வாடெலாம் நல்லா பேசிகிட்டு இருந்தார். லாஸ்ட்டாக கேட்ட கேள்விக்கு, தோனி ரிட்டையர்மெண்ட் இந்த சீசனும் லாஸ்ட்டான்னு கேட்ட கேள்விக்கு கைக்வாட் என்ன சொன்னார்னா, இல்லை அது என்னோட முடிவு கிடையாது, தலை தோனியோட முடிவு தான், அது நீங்கள் எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதுலேருந்து ஒரே குழப்பத்தில் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தலை விளையாடுறதா இருந்தால் கண்டிப்பாக அவர் சொல்லிட்டு இருப்பார், அடுத்த வருஷம் விளையாடுவோம். ஏன்னா தலை தோனி நிறைய கேப்டன்ஷிப் பண்ணும்போது கண்டிப்பாக நான் விளையாடுறேன், கண்டினியூ பண்ணி விளையாடுறேன் தான் எல்லா சீசன் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். இப்போது ருத்ராஜ் கைக்வாட் கிட்ட கேட்டபோது அவர் தெரியாதுன்னு சொல்லியிருக்குது ரொம்ப வருத்தத்தளிக்குதுங்க. இதிலே தெரியுது நம்ம தலை தோனியோட லாஸ்ட் சீசன் போல். ஏன்னா ஒரே வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் சீசன் போகும்போது ஒரு கப்பு அடித்து அவர் கையால் தூக்கிட்டு போயிருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு லெஜண்ட். தலை தோனி ஒரு லெஜெண்டுங்க. சிஎஸ்கேக்கோசரம் நிறைய உழைச்சிருக்காரு, நிறைய விளையாடியிருக்காரு, எவ்வளோ மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, 5 கப் அடித்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேப்டன் போகும்போது லாஸ்ட்டாக ஒரு கப்பு கொடுத்து அமிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நம்ம தலை தோனி இந்த மாதிரி போடுறது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அவர் இன்னும் ஒரு 2 சீசன் விளையாடினாருன்னா போதுங்க. ஆனால் அவருக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை தெரியுது. இருந்தாலும் இந்த சீசனை விளையாடின மாதிரி இன்னும் ஒரு 2 சீசன் அவர் விளையாடினாருன்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டு. அவர் இந்த தொடரை விட்டு மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல்லே இதோட விளையாட மாட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடந்த ஒரு மாதமாக செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும். எல்லா ஃபேன்ஸுக்கும் தலை தோனி ஆடுறாரு, இந்த மாதிரி ஆடுறாரு, அப்படி ஆடுறாரு, இப்படி ஆடுறாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாம் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இப்போ இதுக்கு மேலே அவர் இந்த சீசன்லேயும் சரி அடுத்த சீசன்லையும் விளையாட மாட்டார் என்று நினைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் வருத்தத்தை அளிக்குது. எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா நானும் ஒரு தலை ஃபேனு தான். அவர் இந்த மாதிரி சீசன் விளையாடாதது அடுத்த சீசன் ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. அவர் மேலும் ஒரு எப்படி சொல்கிறதுங்க, எல்லா ஃபேன்ஸுக்கும் ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலை இன்னும் 2 சீசனாச்சும் விளையாடணுன்னு. ஆனால் அவர் என்ன முடிவு எடுக்கிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஆனால் ஆர்சிபினி நம்ம பாராட்டே ஆகணுங்க. இது வரைக்கும் கப் அடிக்காத டீமு இந்த வாட்டி பிளே ஆஃப்ஸ் போயிருக்காங்க. பரவாயில்ல, அவங்க கப் அடித்தா கூட ஓரளவுக்கு மனசு ஆறுதலாக இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த டீமு பிளே ஆஃப்ஸுக்கு போயிருக்காங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்சிபி அணி. அது மட்டும் இல்லாமல் தலை தோனியோட ஃபிசிக்கல் உங்களுக்கு தெரியுங்க, நிறைய ஒரு இன்ஜுரியில் தான் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஆடிட்டு இருந்தார். காலில் அவரால் நடக்கக்கூட முடியாது. அதனால தான் அவர் லாஸ்ட்டு 3-4 ஓவர் இறங்குறாரு. அதுமாரி இருக்கும்போது அவர் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சுன்னு அடுத்த சீசன் விளையாடுறது அவருக்கு கொஞ்சம் ஆபத்து தான். இருந்தாலும் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவர் இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணின்னு இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது. இன்னும் இதெல்லாம் கிளியர் பண்ணின்னு வந்தார்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் டெல்லி மேட்ச்சில் கூட பார்த்துருப்பீங்க, காலெல்லாம் அந்த பேண்ட் ஒன்று கட்டின்னு தான் இருந்திருப்பார். அந்த அளவுக்கு அவர் கால் வலியில் தான் ஆடுறாரு ரசிகர்களுக்கோசரம். இருந்தாலும் அவரை பார்க்காம ரசிகர்கள் இதுக்கு மேலே கிரவுண்டில் வருவாங்களான்னு கேட்டால் ரொம்ப சந்தேகம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்க்கறதுக்கு மட்டும்தான் நிறைய ரசிகர்கள் கிரவுண்டுக்கே வராங்க. அவர் இந்த மாதிரி அடுத்த சீசன் விளையாடாதது ரொம்ப வருத்தளிக்குது. எத்தனை பேர்லாம் தோனி அடுத்த சீசன் கண்டிப்பாக விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆர்சிபி அணி பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.